தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்றாடம் இந்த திராவிட மாடல் அரசுல நித்தம் ஏதாவது ஒரு போராட்டம் தான். ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள், ஒரு பக்கம் செவிலியர்கள், ஒரு பக்கம் ஆசிரியர்கள், இப்படி எண்ணற்ற பகுதிகளிலும் எல்லா துறைகளிலும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்ட வடிவங்கள் தான். அதான் ஐயா ஸ்டாலினே சொல்றாரு, 1 லட்சத்திற்கும் மேலான போராட்டங்களுக்கு நாங்க அனுமதி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா, அப்ப அனுமதி கொடுக்கப்படாத போராட்டங்கள் எத்தனைன்னு தெரியல. அப்ப 1 லட்சம் போராட்டங்கள் இந்த மண்ணில் நடந்திருக்குது அப்படிங்கிறது தானே. அவரே முதலமைச்சரே ஸ்டாலினே திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகிறவரே வாக்கு மூலமா கொடுக்கிறார். இதனுடைய முத்தாய்ப்பாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்களுடைய இந்த போராட்டத்தில் கண்ணன் என்கின்ற ஒரு ஆசிரியர் தற்கொலை செய்து இறந்திருக்கிறார். பெரம்பலூரை சேர்ந்த நெய்க்குப்பை உயர்நிலை பள்ளியில உடற்கல்வி ஆசிரியராக இருக்கக்கூடிய கண்ணன் அவர்கள் இந்த 21 நாட்களாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர். நேற்று கைது பண்ணி அவரை போய் சென்னை வானாகரம் இருக்கக்கூடிய கிருஷ்ணா மண்டபம் அப்படிங்கிற இடத்துல தடுப்பு காவலில் வச்சிருந்திருக்கிறாங்க. இந்த பெயிண்டர்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்னிஷ் அப்படிங்கிற அந்த பொருளை உட்கொண்டு சிகிச்சை பலனளிக்காம இறந்து போயிட்டார். இது தற்கொலை அப்படின்னு சொல்றதா இல்ல திமுக அரசினுடைய கொலை அப்படின்னு சொல்றதா? மக்கள் நீங்க தான் உங்களுடைய கருத்துக்கே விடுறேன். 21 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிற போராட்டம். 5000 ஆரம்பிச்சு அந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு 5000 ஆரம்பிச்சு 12,500 ரூபாய் ஊதியம். டாஸ்மாக்ல வேலை செய்யறவங்களுக்கு அதே ஊதியம். அவங்களுக்காதுங்க பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்போ ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, பாட்டில் திரும்ப கொடுத்தா 10 ரூபா. அப்புறம் அதுக்கு மேல காலையில அதிகாலையில ஓட்டக்கூடிய ஓட்டத்துக்கு வர்ற பணம், இரவு 10 மணி 11 மணிக்கு மேல ஓடுற ஓட்டத்துக்கான அந்த பணம், இதெல்லாம் கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு அது கிடைக்குமாங்க? டாஸ்மாக்ல சரக்கு ஊத்தி கொடுக்கிற, குடிக்க வைக்கிறவருக்கு கொடுக்கிற பணத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளை உருவாக்க படிக்க வைக்கிற ஆசிரியர்களுக்கும் அதே ஊதியம் தான் அப்படின்னா எந்த விதத்துல நியாயம்? 12,500 ரூபாய். இந்த ஆசிரியர்கள் தங்களுடைய பள்ளிகளுக்கு அவங்க இருக்கிற இருப்பிடத்திலிருந்து போய் சேரக்கூடிய செலவு, திரும்பவும் அவர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய செலவு, இடையில ஏதோ ஒரு காப்பியோ ஒரு டீயோ என்னத்தையோ குடிக்கிறான்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு நாளுடைய செலவு எவ்வளவு? அப்ப ஒரு மாதத்திற்கான செலவு எவ்வளவு? இந்த 12,500 ரூபாயை வைத்து அவன் என்ன செய்ய முடியும்? கேட்டா என்ன சொல்றாங்க? 3,458 கோடி ஒன்றிய அரசு தரணும். அப்ப என்ன மாணாவுக்கு தேர்தல் வாக்குறுதி 181 எது கொடுக்குறீங்க? சமவேளை சம ஊதியம். உங்களுடைய இதுல இருக்கே 311 தேர்தல் அறிக்கையில 311 இருக்கே. அப்ப அதை எதுக்காக கொடுத்தீங்க? சமவேளை சம ஊதியம். 2009க்கு முன்னால ஆசிரியர்களா நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கும் 2009க்கு பிறகு அப்படிங்கிறப்ப அப்ப வேலையில ஏதாவது வித்தியாசம் இருக்கானா? சமமான வேலை தான், ஆனா ஊதியம் சமம் இல்லாத ஊதியம். இது எப்படிங்க ஏற்புடையதா இருக்கும்? ஒரு பள்ளிக்கூடத்துல 4 ஆசிரியர்கள் வேலை பார்க்கறாங்கன்னு வச்சுக்குவோம். 2 பேர் 2009க்கு முன்னால வந்தவங்க, அவங்களுக்கு உயரிய சம்பளம் ஊதியம். அதற்கு பிறகு அதே வேலை செய்யக்கூடிய அதே பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு 12,500 ரூபாய் ஊதியம் அப்படின்னா யாரால ஏற்க முடியும்? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கூறு 43 லிவிங் வேஜஸ் என்ன சொல்லுது? நாங்கள் சட்டப்படியே பேசுவோம். உங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் தூக்கி போடுங்க, மண்ணாங்கட்டியா போடுங்க, மண்ணுக்குள்ள புதைச்சிருங்க. கூறு 43 என்ன சொல்லுது? லிவிங் வேஜஸ் அதன்படி கொடுங்க. சரி விடுங்க, கூறு 14க்கு உங்களுடைய பதில் என்ன? பதில் சொல்ல முடியுமா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கூறு 14 அதற்குரிய பதில சொல்லுங்க. அப்பனா அதை மறுத்து சொல்லுங்க. அப்பனா உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு நாள் நீதிபதியா இருந்தா கூட அவருக்கு அதே ஊதியம் தான், அதே ஓய்வூதியம் தான். யார் சொல்றா? உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு நாள் நீதிபதியா இருந்தா கூட. ஏன் அது ஆசிரியர்களுக்கு அது பொருந்தாதா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, எங்க கரூர்ல அந்த மாதிரி இன்னைக்கு இந்த கண்ணனுடைய உடலை பார்த்து அழுங்கலை பார்ப்போம். இந்த கண்ணன் என்கின்ற ஒரு ஆசிரியரை கொண்டிருக்கீங்கல்ல நீங்க. மகேஷ் என்ன பண்றாரு? கரூர்ல போய் படிச்சு சொன்னோம் கேட்டாங்களா அப்படின்னு அப்படியே புழுங்கி அப்படியே கூடி குறுகி அழுதார் இல்லையா? இன்றைக்கு உங்களுடைய துறையில, உங்க மாவட்டம் இல்லாத இடத்துல போய் அழுதீங்க. உங்க கட்சிக்காரர் செந்தில் பாலாஜி கூட நின்று அழுதீங்க. இன்னைக்கு உங்களுடைய துறையில போராட்டத்துல ஒரு ஆசிரியர், கண்ணன் என்கின்ற ஆசிரியர் தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறார். எங்க போய் அழுங்கலை பார்ப்போம். இப்ப நாங்க அழுகிறதா? படிச்சு சொன்னமே கேட்டியா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி? படிச்சு சொன்னமே கேட்டியான்னு நாங்க அழுகவா கைய பசஞ்சுக்கிட்டு? யாருக்கிட்ட டிராமா? இங்க யாரை கொண்டிருக்கீங்க தெரியுமா?
அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய, அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை உருவாக்கக்கூடிய இடம் கருவறைன்னு சொல்றான். அந்த கருவறையில கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரை கொண்டிருக்கீங்க. இதை விட வேற என்ன வேணும்? எந்த ஆசிரியராவது ஒரு மாணவனை பத்தி பொறாமப்படுவாங்களா? பொறாமையே படாத ஒரு துறைனா அந்த துறை தான். ஒரு பொறியாளரோ ஒரு மருத்துவரோ தன்னை விட ஒருத்தன் பொறியாளராக வளர்ந்து விடக்கூடாது, தன்னை விட ஒரு மருத்துவர் மருத்துவத்துறையில புகழ் பெற்று விடக்கூடாது அப்படின்னு நினைப்பான். ஆனா ஒரு ஆசிரியர், ஒரு 8ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் கூட வச்சுக்கோமே, ஆனால் தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவன், அந்த ஆசிரியர் வேணா MA BEd BA BEd படிச்சிருக்கலாம், ஆனால் தன்னிடத்துல படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனையும் பொறியாளராகவும் வழக்கறிஞராகவும் மருத்துவராகவும் ஆக வேண்டும் தான் நினைக்கிறான் ஒவ்வொரு ஆசிரியரும். பொறாமையே படாத ஒரு துறை அப்படின்னா அது ஆசிரியர் துறை தான். கிம்பளம் இருக்கு பாருங்க, கிம்பளம் வாங்காத துறை ஆசிரியர் துறை மட்டும்தான். வேற எண்ணற்ற துறை நீங்க எடுத்துக்கோங்க, வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன்கிட்ட நீ இவ்வளவு கொடுத்தேனா உனக்கு வேற மாதிரி சொல்லித்தரேன், நீ இவ்வளவு கொடுக்கறேனா உனக்கு வேற மாதிரி சொல்லித்தரேன், பணம் கொடுத்தவன்லாம் ஓரமா உட்காரு, பணம் கொடுக்காதவன் வெளியே போ அப்படின்னு எந்த ஆசிரியராவது சொல்ல முடியுமா? சொல்லி இருக்கிறாங்களா? அதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? அப்படிப்பட்ட உயரிய ஒரு நோக்கம் கொண்ட ஒரு பணி, அது சேவை. ஒரு பெற்றோரை விட அந்த பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டவர்கள், பெற்றோருக்கு இணையானவர்களோட சொல்ல மாட்டேன், பெற்றோர்களை விட உயரியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அதை புரிஞ்சுக்கணும். இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்க ஒன்றும் ஊதிய உயர்வு கேட்கல, சமவேலை சம ஊதியம். என் கூட வேலை செய்கிற 2009க்கு முன்னால் வேலைக்கு வந்த ஆசிரியருக்கும் எனக்கும் ஒரே வேலை தான், 2 பேருக்கும் ஒரே ஊதியம் கொடுன்னு கேட்கிறாங்களே தவிர ஊதிய உயர்வு கேட்கல. இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம், சம ஊதியம், இதுல என்னங்க பிரச்சனை? அவன் பாருங்க எவ்வளவு ஆண்டு காலமா காத்துக்கிட்டே இருக்கான், வேற வேலைக்கு போக முடியல, வேற தொழில் செய்யவும் முடியல. என்னைக்காவது வந்துடாதா? என்னைக்காவது தந்துட மாட்டாங்களா? அரசு என்னைக்காவது கருணை காட்டிடாதா? இந்த திமுக ஆட்சி வந்த உடனே ஆசிரியர்களுக்கு நல்லது செஞ்சிடாதா? அப்படி நினைச்சுதானே ஓட்டு போட்டு ஏமாந்து போய் இன்னைக்கு உட்கார்ந்துருக்க. இன்னைக்கு அந்த போராட்டத்துல எவ்வளவு கேவலமா உங்களை நடத்துறாங்க. ஆடைகளை உருவி தூக்கிட்டு போறாங்க, ஒரு வாத்தியாருடைய பேண்ட்டை உருவிட்டாங்க. இந்த காட்சியை பார்க்கக்கூடிய, அந்த பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு மாணவி அந்த ஆசிரியர் மேல என்ன நோக்கத்தோட எப்படிப்பட்ட மரியாதையை கொடுப்பாங்க? பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லித்தர ஆசிரியரை காணொளிகளையும் செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சிகளையும் இப்படி பார்க்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதற்கு பிறகு அந்த மாணவர்களை சந்திக்க போகிற ஆசிரியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்ப 2009க்கு முன்னால 2009க்கு பின்னாலும் பிடிக்கிறீங்க. 2010ஆம் ஆண்டு ஒரு ஆசிரியராக, பகுதி நேர ஆசிரியராக நியமனம் பண்ண ஆசிரியர்கிட்ட படிச்ச ஒருத்தன் இன்னைக்கு காவலராயிருப்பான். அந்த 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 இடத்துல படிக்கும் போது அவன் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கலாம். இன்னைக்கு காலங்கள் எவ்வளவு? 15 வருஷம் ஆயிடுச்சு. அவன் ஒரு உயரிய காவலராக கூட இருப்பான், ஒரு ஆய்வாளராக இருப்பான், ஒரு சாய்வு ஆய்வாளராக இருப்பான். தனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியரையே கட்டி தூக்கிட்டு போய் கைது பண்ணி வண்டியில ஏற்றக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இந்த திராவிட மாடல் அரசு, இந்த ஸ்டாலின் அரசு ஆசிரியர்கள் கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு. எல்லாரும் என்னங்க சொல்லுவான்? இதை பார்க்கிற சமூகம் என்ன சொல்லும்? இதே நிலைமைதான் செவிலியர்களுக்கு, இதே நிலைமைதான் தூய்மை பணியாளர்களுக்கு. எண்ணற்ற போராட்டங்களை உருவாக்கி அதை சமாளிக்க முடியாமல் திக்குமுக்கு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு நாள் தமிழ்நாடு திவால் ஆகும். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் புரட்சி ஒரு நாள் தமிழ்நாட்டிலும் நடக்கும். எல்லாரையும் நம்ம இறைவன் சொல்றது இல்லை, மருத்துவர்களையும் ஆசிரியர்களையும் மட்டும்தான் இறைவன் சொல்றோம். ஒரு மருத்துவரை பார்த்து சொல்லுவோம் நம்ம, ஐயா நீங்க கடவுள் மாதிரி எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்திருங்க, எப்படியாவது எங்க அப்பனை காப்பாத்திருங்க. யாரை சொல்லுவோம்? மருத்துவர்களை சொல்லுவோம். அதற்கு அடுத்தாப்புல யாரை சொல்லுவோம்? எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். அந்த இறைவனுக்கு நிகராக இந்த 2 பேரை தான் பார்க்கிறோம். ஆனால் இந்த 2 துறைகளும் இன்றைக்கு இந்த அரசு சரியான வகையிலே நிர்வாகம் செய்கிறதா? செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம். மருத்துவமும் கல்வியும் சேதமடைந்த தேசம் உருப்படுமா? இந்த ஒற்றை கேள்விக்கு இந்த தமிழ்நாடு அரசு பதில் சொல்லுமா? பொங்கல் கொண்டாடி இருக்கு கல்வித்துறை, பொங்கல் கொண்டாடி இருக்கு. பசுமை பொங்கலா? ஒரு பக்கம் சமத்துவ பொங்கல் கொண்டாட சொல்லியிருக்கீங்க, இன்னொரு பக்கம் பசுமை பொங்கல். பசுமை பொங்கல் கொண்டாடுவவனுக்கு மட்டும் 5000 ரூபாய் அந்த பள்ளிக்கு, சமத்துவ பொங்கல் கொண்டாடுவனுக்கு முட்டை. எதுக்கு பசுமை பொங்கலுக்கு 5000னா அவன் விறகு வைக்காம புகை வராம அவன் பொங்கல் வைக்கிறானா ஒரு பள்ளிக்கூடத்துல. அது மதுரை மாநகராட்சியில ஒரு 45 பள்ளிய வனத்துறையை தேர்ந்தெடுக்குதான். வனத்துறைக்கு என்ன வேலை பாருங்க? வனத்துக்குள்ள மரத்தை வெட்டுறான், எல்லாத்தையும் வெட்டுறான், நீர்நிலைகளை அழிக்கிறான்.
அதையெல்லாம் விட்டுவிட்டு வனத்துறை எங்க புகை வருது புகை வரலன்னு பார்த்தாங்க. இதுக்கு பேராடா சமத்துவ பொங்கல்? சமத்துவ பொங்கல் வச்சவனுக்கு 5000 ரூபாய் கிடையாது, பசுமை பொங்கல் வச்சவனுக்கு 5000 ரூபாய். புகை வராம வைக்கணும். பண்பாடு என்ன? பாரம்பரிய வரலாறு என்ன? மண்பானை வைத்து விறகு வச்சு நெருப்பு வச்சு அடுப்புல பொங்கல் பொங்க வைக்கணும். அப்ப உன் நோக்கம் என்ன? அவ்வளவு அக்கறையானவங்களா நீங்க? அவ்வளவு தூரத்துக்கு சுற்றுச்சூழலை அப்படியே பாதுகாக்கிறவங்களா நீங்க? புகை வராததுக்கே இவ்வளவு அப்படியே அக்கறைப்படுறிய. இந்த டாஸ்மாக்ல குடிச்சு செத்து போயிடறானே, அதுக்கெல்லாம் அப்ப உனக்கு கேட்ட என்ன பதில் இருக்கு? இனிமேலாவது ஆசிரியர்கள் திருந்துங்க. திரும்ப திரும்ப திமுக வந்தா நல்லது செய்யும். அரசு ஊழியர்களுக்கு அப்படி ஒரு ஒரு மொட்டத்தனமான ஒரு கருத்து வச்சிருக்கீங்க, தத்துவம் வச்சிருக்கீங்க. திமுக வந்தா அரசு ஊழியர்களுக்கு நல்லது செய்யும், திமுக வந்தா அரசு ஊழியருக்கு நல்லது செய்யும். செஞ்சு கிழிச்சதை தான் பார்த்துட்டீங்கல்ல. இந்த ஒரு ஆசிரியர் இறந்து போயிட்டார், செத்தே போயிட்டார், ஒரு உயிரே போயிடுச்சு. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? இதை விட ஒரு அவலம், இதை விட இந்த தேசத்திற்கு ஒரு அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. கல்வி கற்று கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை தற்கொலை பண்ணிக்கிறான்னா வேற என்ன செய்வான்? அப்ப மாணவ மாணவிகள் என்ன செய்வாங்க? ஒற்றை சொல்லோடு முடிக்கிறேன். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். நீங்கள் கொலை செய்தது இறைவனை.